இன்னைக்கு நாம 2021ல ரிலீஸ் ஆன ஹசீன் தில்ருபா அப்படிங்கிற ஃபில்மை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபில்மை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ஸ்டோரி என்னன்னு கரெக்டா புரியும். அது மட்டும் இல்லாம ஃபில்ம் செம்மையா இருக்கும். தென் இந்த ஃபில்மோட சீக்குவலா செகண்ட் பார்ட் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது பிடிச்சி அது வேணும்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த பார்ட்டையும் உங்களுக்காக வீடியோவா மேக் பண்ணி போடுறோம். ஓகே, ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ணதும் ஜோலாப்பூர்ல இருக்கிற ஒரு சிட்டில ராணிங்கிற ஒரு லேடியை காட்டுவாங்க. இவங்க இங்க பீஸ் பீஸா கட் பண்ணி இருக்கிற மட்டன் எல்லாத்தையும் அங்க இருக்கிற நாய்களுக்கு போடுறாங்க. இப்ப இதே டைம் சடனா ராணியோட வீட்டுல சிலிண்டர் வெடிக்குது. இப்ப இதை பார்த்த ராணி பயங்கரமா ஷாக் ஆகி ஃபாஸ்டா வீட்டுக்குள்ள போறா. அங்க போய் பாக்குறப்ப ராணியோட ஹஸ்பண்ட் ரிஷியோட கை அங்க நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் கொஞ்ச டைம்லயே போலீஸ் எல்லாம் இங்க வந்து எரிஞ்ச ரிஷியோட பாடியை செக் பண்றாங்க. இப்படி இவங்க செக் பண்ண பிறகுதான் இவங்களுக்கே புரியுது, சிலிண்டர் வெடிச்சு ரிஷியோட பாடி நெருப்புல எரிய முன்னாடி அவனோட தலையில ஏதோ காயம் பட்டிருக்குதுன்னு. இப்போ இதெல்லாம் நோட் பண்ண இன்ஸ்பெக்டருக்கு ராணி தான் அவளோட ஹஸ்பண்ட கொன்னு இருப்பான்னு டவுட் வருது. இப்போ சீனை கட் பண்ணி நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. அதுல ரிஷு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கான். ரிஷு ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர். ரிஷு பொண்ணு பார்க்க வந்த வீடு ராணியோட வீடு தான். ராணியை பார்த்ததும் ரிஷுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ராணிக்கு பாஸ்ட்ல 5 இயர்ஸா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். ரீசன்ட் டைம்ல ராணி கிட்ட எதுவுமே சொல்லாம அவன் காணாம போயிட்டான். இப்போ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச ராணியோட அம்மா பென்னி இந்த பையனை நீ கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இங்க வந்த ரிஷு கிட்ட பேசுறதுக்காக ராணி அவரை கிச்சனுக்கு கூப்பிடுறா. தென் ராணி சொல்றா, நான் பியூட்டி பார்லர்ல ஒர்க் பண்றேன், எனக்கு சமைக்க பிடிக்காது பட் சாப்பிட பிடிக்கும், அப்புறம் எனக்கு புக் ரீட் பண்றது நான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சில நாவல்ஸோட நேமையும் சொல்றா. அப்புறம் ரிஷு நான் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர்னு சொல்றான். தென் இங்க இருக்கிற ஃபேனையும் ரிப்பேர் பாக்குறான். இப்போ இந்த பக்கம் ரிஷுவோட அம்மா எங்க போனவன்னு தேடி வர்றாங்க. அந்த டைம் ரிஷு அந்த ஃபேனை ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரிஷுவோட அம்மா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணி செத்துருவேன்னு பயங்கரமான டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண பாக்குறாங்க. பட் இந்த ரிஷு ராணியோட பயங்கர லவ்ல இருக்கிறான். அதோட ராணி சொன்ன புக்ஸ் எல்லாத்தையும் கூட ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். கையில ராணின்னு பச்சை வேற குத்திட்டான். தென் இதனால இவங்களை எதுவும் பண்ண முடியாம அந்த மேரேஜும் நடக்குது. கட் பண்ணி பிரசன்ட்ல போலீஸ் ஆபீசர் ராணி கிட்ட பேசிட்டு இருக்காரு. உன்னோட ஹஸ்பண்ட் உன் மேல இருக்கிற லவ்னால அவனோட கையில உன்னோட நெய்ம பச்சை குத்தி இருக்கிறான், நீ அப்படி இருக்கிறப்போ எதுக்காக கொண்டான்னு கேக்குறாரு. அதுக்கு இவ பதில் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கிற. அந்த டைம் கட் பண்ணி திரும்ப பிளாஷ்பேக்ல மேரேஜ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ரிஷு ராணிய அவனோட ஊர் ஜோலாப்பூருக்கு கூட்டிட்டு வர்றான். இதே டைம் இங்க பக்கத்துல இதே மாதிரி வேற ஒரு மேரேஜும் நடக்குது. அதனால அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மியூசிக் பேண்டுன்னு பயங்கரமா கிராண்ட் வெல்கம் பண்றாங்க. இப்ப இதெல்லாம் நோட் பண்ண ராணி வீட்டுக்கு வந்த பிறகு ரிஷு கிட்ட உனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, நமக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் வெல்கமிங் நடக்கலன்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு பெட்ல போய் படுக்கிறா. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ராணி காலையிலே சமைக்க சொல்லுவாங்கன்னு நினைச்சு லேட்டா எந்திரிக்கிறா. இதனால ராணிக்கும் ராணியோட அத்தைக்கும் சின்ன சின்னதா ஃபைட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதே நாள் நைட்டு ராணி ரிஷு கிட்ட சமைக்கிறதுக்காக மார்னிங் உன் அம்மா என்ன அப்படி திட்டுறாங்க, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்த, ஆனா நீ ஒரு வார்த்தை கூட அப்ப எனக்காக பேசலன்னு சொல்லி திட்டுறா. இப்போ இதெல்லாம் கேட்க முடியாது ரிஷு ஃபாஸ்டா பாத்ரூம்ல போய் ஃபீல் பண்றான். தென் நெக்ஸ்ட் டே ரிஷு மார்க்கெட் போய் மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வர்றான். அப்ப அவங்க அம்மா உன் ஒய்ஃபு கிட்ட வீட்டு வேலையை பாருமான்னா உன் ஒய்ஃப் என்ன பண்றா தெரியுமா, அங்க பாரு உன் அப்பாவுக்கு தலையில டை அடிச்சிட்டு இருக்கிறா, இப்படியே போய் போய் இந்த வீட்டை லாஸ்டா பியூட்டி பார்லரா மாத்திருவா, நான் மட்டுமே எவ்வளவு நாள் தான் உங்களுக்கு சமைச்சு போட முடியும்னு திட்டுறாங்க. தென் ரிஷுவோட ஃபாதரும் ஃப்ரெண்டும் ஹவு டு கண்ட்ரோல் அ ஒய்ஃப்னு புது கிளாஸ புதுசா மேரேஜ் ஆன ரிஷுக்கு எடுக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ராணியோட அம்மா இதே மாதிரி வீடியோ கால்ல மீட்டிங்க போட்டு ஹவு டு கசமுசா எ ஹஸ்பண்ட்னு புது கிளாஸ புதுசா மேரேஜ் ஆன ராணிக்கு எடுக்கிறாங்க. இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதும் ராணி ரொம்ப அழகா ரெடி ஆகி ரிஷு அட்ராக்ட் பண்ற ப்ராசஸ்ல இருக்கிறா. இப்போ இதெல்லாம் பாக்குற ரிஷுக்கு எதுவுமே புரியல. அவன் இவனை என்ன மாதிரி பட்டான் போல. பட் இதெல்லாம் ரிஷுவோட அம்மாக்கு உடனே புரிஞ்சிருச்சு. எப்படின்னா அந்த வயசெல்லாம் தாண்டி தானே இவங்களும் வந்திருப்பாங்க. தென் ரிஷுவோட அம்மா ராணி கிட்ட வந்து நைட்டு ஃபுல்லா அவங்க பெட்ரூம்ல என்ன பண்றீங்க, இப்ப இதெல்லாம் என்னன்னு கேக்குறாங்க. தென் அதே நாள் நைட்டு ரிஷு அண்ட் ராணி ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் ரிஷு இதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதனால ராணிக்கு இரிட்டேட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ராணியோட அம்மா பென்னி கால் பண்ணி உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் எப்படி போச்சுன்னு சீன் கேக்குறாங்க. சி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்போ ராணி நான் லவ் மேரேஜ் பண்றேன்னு அப்பவே சொன்னேன், நீங்க தான் எதுவுமே கேட்கல, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா இப்படிதான் இருக்கும், அந்த 7:30 மணி ஆனதும் தூங்கிட்டான்னு சொல்றா. இப்போ ராணி இப்படி பேசுறது எல்லாத்தையும் ரிஷு பக்கத்து ரூம்ல நின்று கேட்டுட்டே தான் இருக்கிறான். இப்போ இதெல்லாம் கேட்டதும் சே நம்ம ஒய்ஃப் இப்படி நம்மள நினைச்சிட்டாலேன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். தென் அன்னைக்கு நாள்ல ஆபீஸ் டைம் எல்லாம் முடிஞ்சு ரிஷு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் ராணி எல்லா பர்சனலையும் அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றா. அதோட அவளோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லைன்னு சொல்றான். தென் அப்ப இருந்து ரிஷு ராணி கிட்ட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிஷு அண்ட் ராணி ஹனிமூனுக்காக கோவா போறதுக்கான பிளான் எல்லாம் பண்ணிருந்தாங்க. இப்போ அது சம்பந்தமான டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்குது. பட் ரிஷு அது எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுடுறான். தென் கொஞ்ச நாளுக்கு பிறகு ரிஷுவோட வீட்டுக்கு நீல்ங்கிற ஒரு ஹேண்ட்ஸம் காய் வர்றான். நீல் பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி நல்ல ஃபிட்னஸோட இருக்கிறான். ரிஷு அண்ட் நீல் கசின்ஸ். தென் நெக்ஸ்ட் டேல இருந்து நீல் அண்ட் ராணி ஒருத்தங்கள பார்க்க தொடங்குறாங்க. அப்புறம் நீல் ராணி கிட்ட ஒரு கப் காபி கிடைக்குமான்னு கேக்குறான். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து காஃபி என்ன காஃபி, வெறும் தண்ணிக்காக கூட கிச்சன் பக்கமே போகாத ராணி நீலுக்கு காஃபி போடுறதுக்காக புதுசா கிச்சனுக்கு
வர்றா. இப்போ இவ வர்ற டைம் கிச்சன்ல ரிஷு இருக்கிறான். இப்போ சடனா ராணிய கிச்சன் பக்கம் பார்த்தது ரிஷுக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது. இப்போ இப்படி கிச்சனுக்கு வந்து என்ன பிரயோஜனம், காஃபி போட தெரியாது. ரிஷு ஹெல்ப் பண்றான். இப்படியே ஷாக் ஸ்டேட்ல இருந்த ரிஷு ஹாப்பி ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுறான். ரீசன் இவ்வளவு நாள் வரல இல்ல, அதான். தென் காஃபியோட நீல் கிட்ட ராணி போறா. அந்த டைம் நீல் ராணி கிட்ட உன்னோட கையால நீ சமைக்கிறத நான் டேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றான். இப்போ இதனால ராணி யூடியூப்பை பார்த்து தனியாவே சமைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. தென் எல்லாரும் ஒரு நாள் வெளியே போய் ரிவர் ராஃப்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் சடனா ராணி தவறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. உடனே நீல் தண்ணிக்குள்ள குதிச்சு ராணியை தூக்கிட்டு கரைக்கு வர்றான். இப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ராணி கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீல் அங்க வந்து ராணியோட ஹேரை கரெக்ட் பண்ணி விடுறான். இப்படி நடந்ததும் உடனே ராணி பின்னாடியே போய் நீ இனிமே இந்த மாதிரி எல்லாம் என்ன டச் பண்ண ட்ரை பண்ணாதான்னு சொல்றா. பட் இப்படி சொல்றத நீல் எதுவுமே கேட்காம ராணிய பக்கத்துல இழுத்து கிஸ் பண்ணி அங்க ரெண்டு பேரும் இன்டிமேட் ஆகுறாங்க. தென் எல்லாரும் டின்னர்ல இருக்கிறாங்க. அப்ப நீல் சொல்றான் எனக்கு மட்டன் கறினா ரொம்ப பிடிக்கும்னு. தென் நெக்ஸ்ட் டே ராணி மார்க்கெட் போய் நீலுக்காக மட்டன் வாங்கிட்டு வர்றா. அப்படி வாங்கிட்டு வர்ற டைம் வீட்ல யாரும் இல்லன்னு தெரிஞ்சதும் ராணி நீல் கிட்ட போறா. அந்த டைம் ரெண்டு பேரும் மொபைல்ல கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த டைம் நீல் சொல்றான் நான் நெக்ஸ்ட் வீக் இங்க இருந்து போறேன்னதும் ராணி அப்படியா ஓகே அப்ப நானும் வாங்க கூட வந்து வீட்ல இருக்கிறேன்னு சொல்றா. இப்ப இதை கேட்ட நீல் யாருக்கிட்டயுமே சொல்லாம அங்க இருந்து அன்னைக்கு கிளம்பிட்டான். இதே நாள் ஈவினிங் நீலுக்காக ராணி மட்டன் கறி ரெடி பண்ணி எடுத்துட்டு வர்றா. அப்போ ராணியோட அத்தை சொல்றாங்க நீல் கிளம்பிட்டான், அவன் இங்க யாருக்கிட்டே சொல்லாம போயிட்டான்னு சொல்றாங்க. இப்போ இவங்க இப்படி சொன்னதை கேட்ட ராணி ஃபுல்லா பிளாக் அவுட் ஆகி நிக்கிறா. இப்போ இதனால என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியாம நீல் என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான்னு நினைச்சு ஃபீல் பண்றா. தென் இதே டின்னர் டைம்ல ரிஷு ராணி கிட்ட பேசலாம்னு நினைக்கிறான். ஏன்னா ராணி இப்ப இவனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறா, அதோட வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிறான்ங்கிறதுனால. இப்ப இதே டைம் ராணி நீலுக்கும் அவளுக்கும் இடையில இருக்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்றா. நானும் நீலும் லவ் பண்ணோம், அவன் இங்க இருந்து போற டைம் நான் அவன் கூட வருவேன்னு சொன்னேன், அதனாலதான் என்னமோ அவன் இங்க யாருக்கிட்டே சொல்லாம இந்த மாதிரி போயிட்டான்னு சொல்றா. இப்போ இதுக்கு ரிஷுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம சைலண்டா இருக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ரிஷு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆறுல குளிச்சு நீலுக்காக டெல்லி கிளம்புறான். தென் அங்க போய் நீல பாக்குறான். ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இப்படி சண்டை போடுற டைம் ரிஷு எப்படியாவது நீல கொல்லணும்னு நினைக்கிறான். பட் அப்படி நடக்காம நீல் ரிஷுவை பயங்கரமா அடிச்சிடுறான். தென் அங்க இருந்து ரெண்டு பேரும் ஒரு பாருக்கு போறாங்க. அப்போ நீல் சொல்றான் நீ ராணியை சரியா பாத்துருந்தா உங்க நடுவுல நான் வந்திருக்க மாட்டேன், ரியலாவே உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ எதுக்காக ராணியை கரெக்டா பாத்துக்கலான்னு கேக்குறான். அதுக்கு ரிஷு சொல்றான் நான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவளோட லவ் கிடைக்கணும்னு இருந்தேன், பட் அப்படி நடக்காம அது ரிவர்ஸ்ல சேஞ்ச் ஆகி உனக்கும் ராணிக்கும் இடையில லவ் வந்துடுச்சு. இப்படி எல்லாம் பண்ணிட்டு நீ எதுக்காக ராணியை அவன் கூட கூட்டிட்டு போகல, அப்படி கூட்டிட்டு போயிருந்தா நீங்களாச்சும் ஹாப்பியா இருந்திருக்கலாம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறான். தென் நீங்க வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்ததும் ராணி நீங்க எங்க போனீங்கன்னு கேக்குறா. அப்ப ரிஷு சொல்றான் நான் நீல் கிட்ட அடி வாங்குறதுக்காக போனேன், சரி நீ அவனை லவ் பண்ண, உன்னை எதுக்காக அவன் விட்டுட்டு போனான்னு தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு ராணி நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமே என்ன பண்றது, நான் இங்க இருந்து கிளம்பிடவான்னு கேட்டதும் ரிஷு முதல்ல நீ அதை பண்ணு இல்லனா நானே உன்னை கொன்றுவேன்னு சொல்றான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ராணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க இருந்து போக ரெடி ஆகுறா. இப்போ இதே டைம் ராணிக்கும் நீலுக்கும் இடையில கிரியேட் ஆன ரிலேஷன்ஷிப் பத்தி இந்த ஏரியா ஃபுல்லா தெரிஞ்சிடுச்சு. அதனால ஏரியாக்காரங்க ரொம்ப டிஃபரெண்டா பேசுறது ரிஷுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதே டைம் ராணி நான் பண்ண தப்புக்காக தான் ரிஷு எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க, நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன்னு ரிஷு கிட்ட போய் சொல்லி நீங்க என்ன கொடுமை வேணா படுத்துங்க, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி திரும்ப வீட்டுக்குள்ளே போறா. தென் அன்னைக்கு நாள்ல இருந்து ரிஷுக்கு ராணி நீல் கூட இருக்கிற மாதிரியான யோசனை எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இதனால ரிஷுக்கு நைட்டு தூக்கமே வராம ராணிய பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் ஒரு நாள் ஸ்டெப்ஸ்ல ஏற டைம் ராணி கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறா. ஆக்சுவலா இந்த ஸ்டெப்ஸ்ல யாரோ முன்னாடி ஆயில ஊத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஆயில ஊத்தி வச்சிருக்கிறது ரிஷு தான் ராணிக்கு தெரியும், பட் அதை பத்தி எதுவுமே கேட்கல. தென் நெக்ஸ்ட் டே ராணி கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம் நெருப்புல ராணியோட கை சுடுது. இதுக்கும் ரிஷு தான் காரணம்னு ராணிக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் வேணும்னே தான் ரிஷு நடத்துறான்னு தெரிஞ்சாலுமே கூட ராணி எதுவுமே பெருசு பண்ணல. ஏன்னா என்னைக்காச்சும் ரியலாவே ரிஷு தன்னோட லவ் புரிஞ்சுப்பான்னு. அதனால இந்த மாதிரி நடக்கிற எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு பொறுமையா இருக்கிறா. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ரிஷு ஒரு நாள் நைட் அவனோட ஃப்ரெண்டோட குடிச்சிட்டு இருக்கிற டைம் ராணி ரிஷுவை பார்க்க வர்ற. வந்ததும் ரிஷு ராணினால படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் அவளுக்கு புரியுற மாதிரி ஒரு ஸ்டோரி மூலமா சொல்றான். அதுக்கு ராணி நீ எதுக்காக எப்போ அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற, ப்ளீஸ் அதை பத்தி யோசிக்காதன்னு சொல்றா. அதுக்கு ரிஷு நான் அந்த விஷயத்த மறக்கவே மாட்டேன்னு சொல்றான். அப்ப ராணி அந்த பில்டிங்கோட மேல ஏறி நின்னு நான் இங்க நிக்கிறேன், நீ என்ன இங்க இருந்து கீழே தள்ளி விடுன்னு சொல்றா. அப்போ ரிஷுக்கு இவளை இங்க இருந்து கீழே தள்ளி விடலான்னு தோணுது, பட் அப்படி பண்ணல. அதுக்கு ராணி நீ என்ன கொல்லணும்னு நினைச்சிருந்தா இப்பவே கொன்னிருக்கலாம் இல்ல, பட் நீ அப்படி பண்ணல, அப்படின்னா நீ என்ன ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லி ரிஷு நீ உண்மையாவே ரொம்ப நல்லவன், நான் தான் தப்பு பண்ணேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அழுறா. இப்போ இந்த மாதிரி தான் ரிஷு கொஞ்ச நாளாவே மோசமா நடந்துக்கிறான். பட் ஒரு டைம்ல ராணி அவன் பயங்கரமா லவ் பண்ணான். என்னைக்கு தன்னோட ஒய்ஃப் உண்மையாவே தன்னை லவ் பண்ணி ஏத்துக்கிடுறாளோ அந்த நாளுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பட் இப்படி எல்லாம் ஆகும்னு அவன் எப்பவுமே யோசிக்கல. தென் நெக்ஸ்ட் டேல இருந்து ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸா இருக்கிறாங்க. இப்படியே ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கிறாங்க. தென் ஒரு நாள் ரிஷு அண்ட் ராணி நீல ரோட்ல
பாக்குறாங்க. அந்த டைம் ரிஷுவோட பைக்ல அவன் கூட வேற ஒரு பொண்ணு இருக்கிறா. இப்போ இவனை பார்த்ததும் ராணிக்கு பயங்கரமா கோவம் வந்து அவனோட பைக்கோட மிரரை உடைக்கிறா. அப்புறம் நீல் பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணை அங்கேயே இறக்கி விட்டுட்டு ரிஷு கிட்ட போய் நான் அந்த பொண்ணை என்னோட பைக்ல இருந்து இறக்கி விட்டுட்டேன், உன்னோட ஒய்ஃப் என்னோட பைக்ல ரைடுக்கு வராளான்னு கேளுன்னு சொல்றான். இப்போ இவன் இப்படி சொன்னதும் ரிஷுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால இவனை காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணலாம்னு நினைச்சு பைக்கை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறான். இப்படி இவங்க போய் போய் ஒரு ரிவர் பக்கத்துல வர்றாங்க. அந்த டைம் அந்த ரிவர் கிட்ட இருந்து நீல் தப்பிச்சு போயிட்டான். இந்த டைம் ரிஷுவோட கார்ல சின்னதா ரிப்பேர் வருது. அதனால இவங்க ரெண்டு பேரும் காரை ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ராணி அங்க இருக்கிற ஒரு வாஷ்ரூம் போறா. அப்படி போற டைம் ரிஷு கிட்ட நீ எனக்கு பிடிச்ச புக் எல்லாம் எப்ப ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான்னு கேக்குறா. அதுக்கு ரிஷு அவன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்து பிடிச்ச பிறகுல இருந்துன்னு சொல்றான். தென் இப்படியே சொல்லி ரெண்டு பேருமே அங்க க்ளோஸ் ஆகி இன்டிமேட் ஆகுறாங்க. தென் அதே நாள் ஈவினிங் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இப்போ பிளாஷ்பேக்கை கட் பண்ணி பிரசன்ட்ல போலீஸ் ராணியை கூட்டிட்டு ரிஷுவோட வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ இங்க வந்து இங்க பக்கத்துல இருக்கிற கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அப்படி அந்த ஃபுட்டேஜை செக் பண்றப்போ அந்த சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீல் ரிஷுவோட வீட்டுக்கு வர்றான். அப்புறம் 15 மினிட்ஸ்க்கு பிறகு ரிஷு வீட்டுக்கு வர்றான். கொஞ்சம் டைமுக்கு பிறகு ராணி மட்டன் வாங்குறதுக்காக ஒரு பையோட வெளியே வர்றா. அவன் மட்டன் ஷாப் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்ற டைம் சிலிண்டர் வெடிச்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்த போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நீலோ ராணியோ சேர்ந்தே தான் ரிஷுவை கொன்னுட்டாங்க. ஆனா ரிஷுவை கொல்றதுக்கு முன்னாடி அவனோட தலையில எதையோ வச்சு அடிச்சிருக்காங்க. அப்படி அவங்க எதை வச்சு அடிச்சிருப்பாங்கன்னு ரொம்ப நேரமா தேடுறாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி தேடிட்டே இருக்கிற டைம் இதுல இன்னொரு ட்விஸ்ட் வெளியே வருது. அது என்னன்னா அந்த நாள் சிலிண்டர் வெடிச்ச கொஞ்ச நேரத்திலே பக்கத்துல இருக்கிற ரிவர் மூலமா நீல் தப்பிச்சு போயிட்டான். அந்த ஃபுட்டேஜும் இவங்களுக்கு இப்போ கிடைக்குது. இப்போ இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ராணிக்கு போட்டு காமிச்சு உன்னோட லவர் பாய் நீல் எங்கன்னு பயங்கரமா அடிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ராணிக்கு பாலிகிராஃப் அண்ட் வேரியஸ் அதர் மெத்தடாலஜிஸை யூஸ் பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. தென் அதுக்காக ஒரு டிடெக்டிவையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க. அப்போ ராணி பாத்ரூம் போய் ஒரு பின் அவளோட காலில் குத்தி பிளட் வர்ற மாதிரி சூழ வைக்கிறா. தென் இங்க இவளோட டெஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. தென் இவங்க இனிமே உண்மையை சொல்லுன்னு கேட்டதும் எல்லாத்தையும் சொல்றா. அதே டைம் பாலிகிராஃப்ல நடக்கிற சேஞ்சும் பிளட் பிரஷரோட டிஃபரன்ட்னாலையும் ராணி மேல இவங்களுக்கு பயங்கரமா டவுட் வந்து ராணியை ஃபுல்லா செக் பண்றாங்க. அந்த டைம் ராணியோட ஷூல இருக்கிற பின்னையும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இதனாலே புரிஞ்சிருக்கும் ராணி சொன்னது எல்லாமே பொய்ன்னு. அதோட இந்த பாலிகிராஃப்லயும் எந்த எவிடன்ஸும் கரெக்டா கிடைக்காததுனால போலீஸ் ராணியை ரிலீஸ் பண்ணி இந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தென் 5 இயர்ஸ்க்கு பிறகு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண இன்ஸ்பெக்டர் இந்த சிட்டில இருந்து வேற ஒரு சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு. அப்படி இவர் இங்க இருந்து கிளம்புறப்போ ராணியை இவர் இன்வெஸ்டிகேட் பண்ண டைம் அவ சொன்ன ஒரு புக்கை வாங்கி ட்ரெயின்ல ரீட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. இப்போ இதுல நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா பிளாஷ்பேக்ல ரிஷு அண்ட் ராணி எல்லாத்தையும் மறந்து ரொம்ப ஹாப்பியா அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் ரிஷு வீட்டுக்கு வர்றான். அப்படின்னா சிலிண்டர் எக்ஸ்ப்ளோஷன் நடக்க கொஞ்சம் முன்னாடி. அப்படி வீட்டுக்கு வர்றப்போ நீல் ராணி கூட பேசிட்டு இருக்கிறான். இங்க நீல் ராணி கிட்ட நாம சேர்ந்து இருந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் சோசியல் மீடியால ஷேர் பண்ணுவேன்னு பிளாக்மெயில் பண்றான். இப்போ இதை இங்க வந்து கேட்ட ரிஷுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே மாறி மாறி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. அந்த டைம் நீல் ரிஷுவை கொல்ல ட்ரை பண்றான். இப்போ இப்படி நடக்கிறத பார்த்த ராணி ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த மட்டன் லெக் எடுத்து நீலோட தலையில அடிக்கிறா. இப்படி இவ அடிச்சதும் நீல் அங்கேயே இறந்துட்டான். அதே டைம் ராணி ரிஷு கிட்ட சொல்றான் நான் போலீஸ்ல சரண்டர் ஆகுறேன்னு. பட் அப்போ ரிஷு அதுக்கு சம்மதிக்காம நீ இதை வேணும்னு பண்ணல, இப்பதான் நம்ம லைஃப் கொஞ்சம் ஹாப்பியா ஸ்டார்ட் ஆகுது, என்னால உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணலான்னு ஒரு விஷயத்த சொல்றான். அப்படின்னா ராணிக்கு பிடிச்ச புக்ல இவன் படிச்ச சாப்டர் ஒன்னு ஞாபகம் வருது. இப்போ அதை பத்தி சொல்லி அதுபடியே தப்பிக்கலான்னு சொல்றாங்க. அது எப்படின்னா ரிஷு தன்னோட ட்ரெஸ்ஸை நீலோட பாடிக்கு போட்டு நீலோட ட்ரெஸ்ஸை இவன் போட்டுக்கிறான். அப்புறம் ரிஷு நீலோட கையை கட் பண்ணி ரிஷு தன்னோட கையை ராணி கிட்ட கட் பண்ண சொல்றான். அப்படி சொல்றதுக்கு ராணி என்னால முடியாதுன்னு சொல்றா. அப்ப ரிஷு தன்னோட ஒய்ஃபை எப்படியாவது சேவ் பண்ணணும்னு நினைச்சு அவனோட ஹேண்ட் அவனே கட் பண்ணிக்கிறான். அவன் அப்படி கட் பண்ணப்போ அவன் கையில இருந்து வந்த பிளட் எல்லாத்தையும் ராணி கிளீன் பண்றா. தென் நீலோட பாடி ஃபுல்லா ஹெரோஷன் ஊத்துறா. அப்புறம் நீலோட தலையில அடிச்ச மட்டன் லெக் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல கொடுத்து அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அங்க இருக்கிற நாய்களுக்கு அதை போடுறா. இப்ப இதே டைம் வீட்டுல ரிஷு அந்த சிலிண்டரை எக்ஸ்ப்ளோட் ஆகுற மாதிரி பண்ணி அது வெடிச்சதும் அவன் பக்கத்துல இருக்கிற ரிவர்ல குதிச்சு நீல் மாதிரி அங்க இருந்து போயிட்டான். இப்போ இந்த நாவல்ல எழுதி இருக்கிற மாதிரியான கேஸ் தான் ரிஷு அண்ட் ராணியோடது. தென் இந்த புக்கை ஃபுல்லா ரீட் பண்ணி முடிஞ்சதும் இந்த இன்ஸ்பெக்டர் பயங்கரமா சிரிக்கிறாரு. இப்ப இவர் கூட தான் இவரோட ஒய்ஃபும் இந்த ட்ரெயின்ல டிராவல்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட ஒருத்தன் தான் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக தன்னோட கையே கட் பண்ணியிருக்கிறான்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா இந்த காலத்துல இந்த புக்ல எழுதி இருக்கிற மாதிரி எவன் தன்னோட ஒய்ஃபுக்காக கையை கட் பண்றான், நீங்க எனக்காக உங்க விரல்ல இருக்கிற நகத்தை கூட கட் பண்ணதில்லைன்னு சொல்றாங்க. தென் கட் பண்ணி இந்த பக்கம் ராணி நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதே டைம் ரிஷு அங்க வர்றான். இப்போ ரிஷுக்கு அவனோட இடது கை இல்ல. இந்த மாதிரி ரிஷு அவனோட ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக தன்னோட கையே இழந்துட்டான். இப்படியே இந்த பக்கம் ரெண்டு பேரும் ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. இதே சீன்லயே ஃபில்ம் எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே சொன்னேன்ல பார்ட் 2 இருக்குதுன்னு, அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.